நித்யா ஒரு சாதாரண பெண் இல்லை. அவளுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் அதை மனசுக்குள் வைத்துக்கொண்டு வாழ்வது முடியாத ஒன்று. அந்த நாள் மதியம் அவள் வீட்டின் மாடியில் அப்பளம் உலர வைக்க சென்றிருந்தாள். சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் காற்று மெதுவாக வீசியது. அப்பளம் ஒன்றுக்கு ஒன்று திருப்பிக் கொண்டிருந்த அவளின் கவனம் திடீரென்று கலைந்தது. ஒரு குரல். அது சாதாரண குரல் இல்லை, மென்மையானது, மனதை இழுக்கும் ஒரு இசை. அந்த குரல் எங்கிருந்தோ வந்து அவளின் உள்ளத்தை தொட்டது. யாரு இது என்று அவள் சுற்றி பார்த்தாள். மாடியின் ஓரத்தில் நின்று கீழே பார்த்தாள். அடுத்த வீட்டின் பின்புறம் அங்கே ஒரு நடுத்தர வயதான ஆண். சாதாரண உடை, எளிமையான தோற்றம். ஆனாலும் அவர் பாடும் விதம் அது வேற மாதிரி. அவர் பாடும்போது அவன் முகத்திலிருந்த அமைதி, அந்த சிரிப்பு, அந்த குரலில் இருந்த நெகிழ்ச்சி எல்லாமே நித்யாவை இழுத்தது. அந்த நாளிலிருந்து அவள் தினமும் அதே நேரத்தில் மாடிக்கு செல்வது வழக்கமாகிவிட்டது. அப்பளம் உலர வைப்பது ஒரு காரணம் மட்டும். உண்மையில் அவள் அந்த குரலை கேட்கத்தான் வந்தாள். ஒரு நாள் மழை பெய்தது, அப்பளம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவள் மாடிக்கு போனாள். அவன் குரல் கேட்டது. மழை சத்தத்தோடு கலந்து அந்த இசை இன்னும் அழகாக இருந்தது. இந்த மனிதரை ஒரு நாள் சந்திக்கணும் என்ற ஆசை அவளுக்குள் வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் கீழே சென்று பார்க்க முயன்றால் அவர் இல்லாமல் போய்விடுவார். அவளுக்குள் ஒரு சின்ன ஏமாற்றம். ஒரு நாள் அவள் முடிவு செய்தாள், இன்னைக்கு நான் அவன் வீட்டுக்கு போவேன், அவனை பார்த்து பேசணும். மனசுக்குள் ஒரு தைரியம், கையில் ஒரு சின்ன புன்னகை. அடுத்த வீட்டு கதவை தட்டினாள். ஒரு வயதான அம்மா கதவை திறந்தார். யாரம்மா? அவரு இங்க பாடுவார் இல்லையா, அவரை பார்க்க வந்தேன். அம்மா சிரித்தார். அவர் இப்போ இல்லம்மா, கச்சேரிக்காக ஊருக்கு வெளியே போயிருக்காரு. அந்த ஒரு வரி அவளின் மனசை காலியாக்கியது. சரி என்று மெதுவாக திரும்பி வந்தாள். அந்த நாளுக்கு பிறகு அவர் குரல் அவளுக்கு கிடைக்கவில்லை. நாட்கள் கடந்து போனது. ஆனால் அந்த குரல் மறையவில்லை. அதற்கு பதிலாக ஒரு நாள் அவள் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்கினாள். அவர் பாடும் ஒவ்வொரு நாளும் மறைந்து நின்று அந்த குரலை பதிவு செய்ய ஆரம்பித்தாள். காற்றின் சத்தம், பறவைகளின் கீச்சு, தூரத்தில் ஓடும் வண்டியின் ஓசை, அந்த எல்லா சத்தங்களுக்குள் அவர் குரல் மட்டும் தெளிவாக. மெல்ல மெல்ல அந்த பதிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக மாறின. அவள் அதை கவனமாக திருத்தினாள். பாடல்களை வரிசைப்படுத்தினாள். ஒரு இசை போல் அமைத்தாள். ஒரு நாள் அந்த காசட்டை ஒரு சிறிய கவரில் வைத்து அவரது வீட்டில் விட்டு வந்தாள். அதில் எந்த பெயரும் இல்லை. ஒரு வரி மட்டும், உங்கள் குரலை விரும்பும் ஒருவரிடமிருந்து. அதற்கு பிறகு நித்யா தனது உயர்கல்விக்காக நகரத்திற்கு போய்விட்டாள். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவர் வீடு திரும்பினார். அம்மா அந்த கவரை கொடுத்தார். அவர் அதை திறந்தார். காசட்டை போட்டார். முதல் குரல் கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு அதிர்ச்சி. இது என் குரல். அந்த பதிவுகள் ஒன்றுக்கு ஒன்று வந்து கொண்டே இருந்தது. அவர் பாடிய ஒவ்வொரு நாளின் நினைவுகளும். ஆனால் இது சாதாரண பதிவு இல்லை. அதை யாரோ மனசுடன் செதுக்கியிருந்தார். அந்த குரலில் இருந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை அழகாக இணைத்திருந்தார். அவர் கண்கள் கலங்கின. யார் இதை செய்தது? அந்த நாளிலிருந்து அவர் தேட ஆரம்பித்தார். அம்மாவிடம் கேட்டார், அக்கம் பக்கத்தவர்களிடம் கேட்டார். யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் விடவில்லை. ஒரு நாள் நகரத்தில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலில் அவர் சாப்பிட அமர்ந்திருந்தார். அதே நேரத்தில் நித்யாவும் அங்கே வந்தாள். அவளிடமில்லை என்று பார்த்து அங்கேயே அவர் மேசையில் அமர்ந்தாள். இருவரும் ஒரே மேசையில், ஒரே நேரத்தில். ஆனால் ஒருவரையும் ஒருவர் அறியாமல். சில நிமிடங்கள் அமைதி. பின்னர் ஒரு சின்ன விஷயத்தில் தகராறு. இது என்னிடம், நான் முன்பே வந்தேன். சின்ன வாக்குவாதம் பெரிதானது. அவரது குரலில் கோபம், அவளின் மனதில் எரிச்சல். என்ன ஒரு மனிதர் இது என்று நித்யா நினைத்தாள். மரியாதையே தெரியாது என்று அவர் நினைத்தார். ஒரு சில நிமிடங்களில் அந்த சந்திப்பு முறிந்தது. இருவரும் வெவ்வேறு திசையில் நடந்து சென்றார்கள். இசையில் இணைந்த உள்ளம் நிஜத்தில் வெறுத்தது.
அந்த ஹோட்டல் சந்திப்புக்கு பிறகு இருவரும் மனசுக்குள் ஒரே மாதிரி ஒரு எரிச்சலை வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதரை மீண்டும் பார்க்கவே கூடாது என்று நித்யா முடிவு செய்தாள். அந்த பெண் எப்படி பேசினாள் என்று அவனும் மனதில் கொண்டிருந்தான். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நகரத்தின் ஒரு புத்தக கடையில் நித்யா அமைதியாக ஒரு மூலையில் புத்தகம் பார்த்து கொண்டிருந்தாள். அங்கேயே அவர் வந்தார். இருவரும் ஒரே புத்தகத்தை எடுக்க முயன்றார்கள். கண்கள் சந்தித்தது. ஒரு நொடி அமைதி, அடுத்த நொடி கோபம். நீங்களா மீண்டும்? இது கோஇன்சிடென்ஸ் இல்ல, இரிட்டேட்டிங். சின்ன வார்த்தைகள், ஆனால் குத்தும். அந்த நாள் இன்னும் மோசமாக முடிந்தது. அவர் குரல் கொஞ்சம் உயர்ந்தது. மக்கள் திரும்பி பார்த்தார்கள். நித்யாவுக்கு அவமானமாக உணர்ந்தது. அவள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாள். அவர் பப்ளிக்ல என்ன டிஸ்டர்ப் பண்றாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸுக்காரர் அவளை பிரச்சனைய பார்த்தார். அவரா அவளாச்சும் ஒரு சின்ன சிரிப்பு. அவர் ஒரு பெரிய பாடகர், அவருக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கு. இது மாதிரி கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, நீங்க இக்னோர் பண்ணுங்க. அந்த ஒரு பதில் அவளின் கோபத்தை விட அதிகமாக மனச்சோர்வக்க கொடுத்தது. நித்யா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அந்த இரவு அவள் தனியாக தனது அறையில் அமர்ந்திருந்தாள். மனசு குழப்பமாக. அவள் லேப்டாப் திறந்தாள். அவரை பற்றி சர்ச் பண்ணினாள். பாடல்கள், கச்சேரிகள், புகைப்படங்கள். ஒரு நொடி அவள் உறைந்து போனாள். இவர்தான் அந்த குரல். அந்த குரலைத்தான் அவள் மாடியில் நின்று காதலித்தாள். அந்த குரலுக்காகத்தான் அவள் காத்திருந்தாள். அந்த குரலுக்காகத்தான் அவள் காசட்டை உருவாக்கினாள். ஆனால் நிஜத்துல அவள் வெறுத்த மனிதர் அதே குரல். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் வேதனை இருந்தது. எவ்வளவு விசித்திரம்! அந்த நாளிலிருந்து அவள் நேரில் அவரை சந்திக்கவே இல்லை. ஆனால் மனசு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவள் ஒரு கடிதம் எழுதினாள். பெயர் அல்ல, முகவரி மட்டும். அந்த கடிதத்தில் அவள் அவரது பாடல்களை பற்றி எழுதியிருந்தாள். அவர் குரல் அவளுக்கு என்ன செய்தது என்று சொன்னாள். அவர் அந்த கடிதத்தை படித்தார். அவர் பதில் எழுதியார். நீங்கள் யார்? ஒரு முறை சந்திக்கலாமா? அந்த கடிதம் திரும்பி நித்யாவிடம் வந்தது. அவள் படித்தாள், சிரித்தாள். ஆனால் பதில் எழுதினாள். மீண்டும் பெயரல்லை. அப்படி தொடங்கியது ஒரு வித்தியாசமான உரையாடல். கண்கள் பார்க்காத உரையாடல், முகம் தெரியாத உறவு. குரல் மட்டும் தெரியும், மனசு மட்டும் பேசும். அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார், ஒரு முறை சந்திக்கணும். அவள் ஒவ்வொரு முறையும் தவிர்த்தாள். சில குரல்கள் தூரத்தில் இருந்தாதான் அழகா இருக்கும் என்று எழுதினாள். அந்த கடிதங்கள் ஒரு அலை போல, இதயம் பேசும் அலை. அவர் அவளை தேடினார். ஆனா அவள் முகம் இன்னும் ஒரு ரகசியம். அவர் குரல் அவளுக்கு இன்னும் ஒரு உலகம். இருவருக்கும் நடுவில் ஒரு தூரம், ஒரு இணைப்பு, ஒரு முடிக்கப்படாத கதை.